உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சேர்ந்து அசத்தி கொண்டிருக்கும் நீதிபதிகள் மதன் பாபு சார் அவர்களுக்கும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக அமர்ந்து கொண்டிருக்கும் திரு அஞ்சா நெஞ்சர் அருமையான மீசைக்காரர் திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? வாங்க மைக்கேல் அகஸ்டின் சார். நீங்கள் இந்த அசத்த போவதில் ஒரு முக்கியமான தூண். ஓகே சார். நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க? நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நக்கீரன் சார் வந்திருக்காரு. அவருக்குள்ளேயே பேசுகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வீரப்பனை பற்றி கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா நடிகர்லாம் வந்து நடிகரோட லவர்ஸ் சொந்தக்காரங்களை வந்து கடத்திட்டு போயிறாரு வீரப்பன். நடிகர்லாம் போய் கூப்பிட்டு இருந்தால் காப்பாற்ற போயிருந்தா எப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கற்பனை நிகழ்ச்சியாக நான் வழங்க போகிறேன் சார். ஓகே, ரொம்ப வித்தியாசமான கான்செப்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத கான்செப்ட்டு. அசத்துங்க. முதலாவதாக வீரப்பனை போய் காட்டில் போய் பேசுறதுக்காக நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உனக்கு வந்தேன். அது வீரப்பன் உங்களுக்கு தான் எதுக்கு இப்போ உனக்கோ சொன்னேன் தான் இங்கே வந்து உங்களை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். கனடா மாநிலத்திலேருந்து எங்களை கொண்டு போய் ஒருத்தரை வந்து உள்ளே வச்சுட்டீங்க ராஜ்குமார்னு சொல்லி பெரிய முடிக்க அவரை மீட்பதற்காக இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஒரு தமிழனை நம்பின இன்னொரு தமிழை என்னைக்கு துரோகம் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் அவரை வீட்டில் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அந்த ரொம்ப நன்றி. வணக்கம். அடுத்தாக பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். காட்டுக்கு செல்லும்போது அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த காட்டு உள்ள போகும்போது தான் தெரிஞ்சது வீரப்பனை பார்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. வீரப்பனுடைய ஆள் வந்து கேட்டார், என்னோட கண்ணு வேணும்னு கேட்டார். அதனால தான் போகும்போது 2 தென்னங்கன்று எடுத்துகிட்டு போனேன். அந்த கண்ணை வச்சு போச்சுக்கோ, அந்த கண்ணை நீ வச்சு போச்சுக்கலன்னா அந்த தென்னங்கன்று நாளைக்கு விழுந்து அதில் இருக்க தென்னங்குளவு மேலே விழுந்து அந்த கோலப்பழியா மேலே விழுந்துருமோன்ற ஒரு தான் வீரப்பன் காட்டுக்கே போல. அடுத்தாக நம்ம விவேக் அவர்கள் வராரு. ஐயா வீரப்பங்க ஐயா வணக்கம் ஐயா. நான் பாட்டு காட்டுக்குள்ள போய் உங்களை பார்க்கலான்னு வந்தா ஏதோ கல்லடியில இலலாம் போட்டு வச்சிருப்பீங்களாமே ஐயா, எப்படியா போறது? எங்க நக்கீரன் ஐயாவே 10 நாள் அலைய விட்டீங்க, எங்களால எப்படியா உள்ள வர முடியும்? ஆனா காட்டுக்குள்ள போனா உங்களை கண்டிப்பா பார்க்கவே முடியாதுங்க ஐயா. அவரை பார்த்துட்டு வந்தவரையாவது நாங்க ஒரு முறை பார்த்துக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தாக கவுண்டமணியும் செந்திலும் அவர்களை போயிட்டு வீரப்பனை சந்திக்க போறாங்க. அட என்ன நாயே அண்ணன் நொண்ணுக்கிட்டு அண்ணே வீரப்பண்ணா எப்படிதான் இருப்பாரு? அது உக்காந்து இருக்காரு பாரு சீஃப் கெஸ்ட்ல, அவர் மாதிரியா இருப்பாரு. ஐயோ அப்ப அவர் தான் வீரப்பண்ணானே. ஏய் இந்த மாதிரி சொல்லி ஊருள்ள குளத்தை விட்டு பண்றாரு நாயே. அவர் வீரப்பனை பார்க்க போன கிரேட் தூதருங்கோ அட அட நக்கீரன் கோபாலுங்கோ. அப்படியானே ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்த முறை வீரப்பனை பார்க்க போலாம். அப்ப நீ வரலையாடா? அண்ணே இப்ப அவசரமா வீட்டுக்கு போறேனே. நன்றி. அடுத்தாக திரு ஜி.எஸ். பாலையா அவர்கள் போறாரு. தம்பி மதுபண்டியப்பா, அந்த வீரப்பனை காட்டுக்குள்ள போய் பார்க்க போனேன். அப்படியே கைய காலெல்லாம் கிடுக்கிட்டு நாடுறப்பா. அது காடா இல்ல, அது எந்த மூலையில இருக்கான்னு தெரியலப்பா அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சேன்னா அங்கேயே கப்புன்னு கீழே விழுந்துருப்பா. அடுத்தாக பூர்ண விஸ்வநாதன் போறாரு. வீரப்பா காட்டுக்குள்ள வந்துட்டு வெஜிடேரியன் எதனா சமைச்சு போட சொன்னா இது முள்ள பண்டிகை அடிப்பா இல்லையா? கோபால் சார் சாப்பிடுவாரு, அது நல்லா விரும்பி சாப்பிடுவார். பியூர் வெஜிடேரியன். எனக்கு அதெல்லாம் போடாது. தயிர் சாதமும் ஊறுகாய் வரதான் கொடுக்கும், இல்லைன்னா நான் வீட்டுக்கு அமைச்சிருக்கோம். நான் போயிடுறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்தாக பழம்பெரும் நடிகர் டி.ஆர். மகாலிங்கம் போறாரு. சாந்தா, நான் வீரப்பனை பார்ப்பதற்காக காட்டுக்கு செல்ல வேண்டுமா? என்ன இது கொடூரம்? காட்டுக்கு செல்லும் வழியில் துப்பாக்கி எடுத்து பொடாதரத்தில் யாராவது சுட்டுவிட்டால் குடும்பத்தில் யார் காப்பாற்றுவது? வேண்டாம் சாந்தா. வீரப்பன் காட்டுக்குள்ளாக செல்லும் போது மரத்து மேல் ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான். 3 முறை கல் எடுத்து தொக்கு தொக்கு என்று கட்ட வேண்டுமா? டயலாக் மறந்துவிட்டால் நான் என்ன செய்வது? திரைப்படமாக இருந்திருந்தால் டப்பிங் கொடுத்தாவது காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இந்த ரிஸ்கை நான் எடுக்க விரும்பவில்லை. அதற்காக தான் ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. தேங்க்யூ ஐயா. நன்றி. அடுத்ததாக அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்கள் வீரப்பனுக்காக காட்டுக்கு போறார். ஐயா ஐயா என்ன பாவம் பண்ண, என்ன பாவம் பண்ண? உன்னை பிள்ளே பத்ததுக்கு அன்னையா பாவம் பண்றது. இதை பாரு வீரப்பா, 1 முறை கூடுவேன், 2 முறை கூடுவேன், 3ஆவது வாட்டி கூப்பிட்டு நீயே வரலனா
நானே போயிடுவேன். இனிமே நக்கீர கோபால் காத்துக்கு வரமாட்டாரு. ஏன்னா அவர் அஸ்தபோத நிகழ்ச்சி பாருங்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே அவர் யார் எங்க உள்ள வரமாட்டாரு. இங்கதான் யார் இருப்பாரு, எங்களுடைய சொத்தி அவரு. பட்டுமாயா, ரொம்ப நன்றியா, தேங்க்யூயா. நன்றி நன்றி நன்றி. அன்னை தமிழுக்கு எங்களது முதல் வணக்கத்தினையும், நகைச்சுவை தமிழுக்கு எங்களது இரண்டாவது வணக்கத்தினையும், மழலை தமிழுக்கு எங்களது மூன்றாவது வணக்கத்தினையும், எழுத்து தமிழுக்கு எங்களது நான்காவது வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்குமே எங்களது உற்சாகமான, சந்தோஷமான, பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? வாங்க தைலமன் சிவகுமார், நீங்கள் நல்ல நியூ காம்பினேஷனாக இருக்கீங்க. ஆமாம் சார். நீங்கள் என்ன செஞ்சு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? பொதுவாக குடும்பம்னாலே சந்தோஷமும் இருக்கும், சங்கடமும் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் இது எப்படி இருக்குன்றதை நிரூபிக்கிற மாதிரி இந்த பாடல். இது வந்து கிழக்கு வாசல் படத்தில் வீட்டுக்கு வீடு அந்த சாங்கை வந்து வேறு விதமாக பண்ணியிருக்கோம். ஆரம்பிக்கலாம் சார். ஓகே சைலம், சிவகுமார் அசத்துங்க. தாங்கரதத்த தரிகிடதத்த தாங்கதத்த தகுதி தோஜுனு தாங்கரதத்த தரிகிடதத்த தாங்கதத்த தகுதி தோஜுனு தாங்கரதத்த தரிகிடதத்த தரிகிடதத்த தகுதி தோஜுனு தாங்கரதத்த தரிகிடதத்த தரிகிடதத்த தகுதி தோஜுனுதா. அட வீட்டுக்கு வீட்டுக்கும் குடுமி சண்டை வேணும், சண்டை போட்டதுக்கு அப்புறம் சேர்ந்துக்கவும் வேணும். ஒரு ஃபைட்டு இல்லா ஒய்ஃபும், ஒரு சைட்டு இல்லா லைஃபும், கத்தி தருகிட தருகிட தருகிடத்தும். அட வீட்டுக்கு வீட்டுக்கும் குடுமி சண்டை வேணும், சண்டை போட்டதுக்கு அப்புறம் கூடிக்கவும் வேணும். அடாம்பளுக்கு வரும் கோபம், அவ அம்மா போடுற தூபம், இது வேலைக்கு ஆகாது. தாலி கட்டிய மனைவிய தினமும் தூக்கி போட்டு மிதிக்கிற குணமும், இது ஆம்பளுக்கு ஆகாது. அப்ப அப்ப அடிச்சுக்க வேணும், அப்புறமா அணைச்சிக்க வேணும். கோபம் வந்தா முறைச்சிக்க வேணும், பாடம் படிச்சுக்க வேணும். சச்சரம் இல்லா வீடும், ஒரு ஃபைட்டு இல்லா ஒய்ஃபும், ஒரு சைட்டு இல்லா லைஃபும், கத்தி தருகிட தருகிட தருகிடத்தும். அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் குடுமி சண்டை வேணும், சண்டை போட்டதுக்கு அப்புறம் கூடிக்கவும் வேணும். மதன் பாப்பு இல்லா சிரிப்போம், பாடும் இல்லா குறும்பும், கத்து தருகிட தருகிட தருகிடத்தும். அட வீட்டுக்கு வீட்டுக்கு குடுமி சண்டை வேணும், சண்டை போட்டதுக்கு அப்புறம் கூடி